நான் ஈசிஆர் ரோட்டில் இருக்கிற 99 ருபீஸ் புஃபே நான்வெஜ் அண்ட் வெஜ் ஐட்டம் கடைக்கு நான் வந்திருக்கிறேன். இங்கே வந்து 11 விதமான டிஷ்ஷஸ் பிரியாணிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். புஃபே யாருமே வந்து சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட ஐட்டத்தை நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சு சாப்பிடலாம். எவ்வளோ மணி நேரம் வேணால் இருக்கலாம். இது ஏசி ஹாலில் வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம், பொறுமையாகவும் சாப்பிடலாம். என்ன ரேட்டுக்கு நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க? 99 rupees. 99. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சலாடு, வெஜிடபிள் சலாடு, கேசரி, சிக்கன் பிரியாணி, ரைத்தா, கத்திரிக்காய், ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி, ஃபிஷ் கிரேவி, சாம்பார், ரசம், பீட்ரூட் பொரியல் ப்ளஸ் ஊறுகாய் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாஸ்தாவும் இருக்குது பாருங்கள். சாப்பாடு எப்படி இருந்தது? நல்லா இருந்தது சார். என்ன ரேட்டுக்கு நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க? 99 rupees. 99. திரும்ப சொல்லுங்கள் சார். 99 சார். என்ன சாப்பிட்டீங்க? 99 பிரியாணி சாப்பிட்டேன், கறி குழம்பு சாப்பிட்டேன், மீன் குழம்பு சாப்பிட்டேன், சாம்பார், ரசம், பொரியல், பிரிஞ்சால், ஸ்வீட்டு, அதுவும் பாஸ்தா, அது எல்லாமே சேர்த்து 99. என்ன நீங்கள் சும்மா சொல்கிறீங்களா இல்லை நிஜமா? இல்லை தட்டெல்லாம் காலி பண்ணிட்டு இருக்கிறீங்க? பிரியாணி சாப்பிட்டது சார். இது வந்து கறி குழம்பு, மீன் குழம்பு சாப்பிட்டது சார். இது வந்து சாம்பார், ரசம் சாப்பிட்டது சார். ஓகே, பாஸ்தா இருக்குது. சரி. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நான் ஆக்சுவலி இப்போ தான் சாப்பிட ஆரம்பித்தேன் பிரியாணி சாப்பிட்டேன். இவர் சொன்னதெல்லாம் உண்மையா? உண்மை தான். 99 ருபீஸ்க்கு எவ்வளவா? எஸ், ஐ நோ இட்ஸ் அன்பிலீவபிள் பட் இட்ஸ் ட்ரூ. ஏன்னா இந்த 99 ருபீஸ்க்கு வந்து 100 ரூபாய் கொடுத்துட்டு ₹1 ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. இவ்வளோ ஃபுட்டு எவ்வளோ நேரம் உட்காந்து சாப்பிட்றீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? வந்து ஒரு ½ hour ஆகுது சாப்பிட்டுட்டு. எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? கொளத்தூர்லேருந்து வந்திருக்கிறீங்களா? ஓ, என்ஜாய் த ஃபுட். எங்கேருந்து வரீங்க சார்? அண்ணா நகர் தான். ஓ, இது நீங்களும் புஃபே தானா? என்ன சாப்பிட்றீங்க? என்ன டேஸ்ட்டாக இருக்குது? என்ன டேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்களா? எப்படி இருக்குது தம்பி? நீங்கள் போரூர்லேருந்து வந்திருக்கிறீங்க? சரி. ஓ, வந்திருக்கிறீங்க. ஏழியராக இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறீங்களா? சாப்பிட்டுருக்குறீங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவீங்களா? டேஸ்ட் எப்படி இருக்குது? செம்ம. உங்கள் வீட்டில் கூட உங்கள் அம்மா இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்களா? போய் எடுத்தால் கூட உங்களை இங்கே எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை யாருமே. இங்கே யாருமே நிற்க மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், 99 ருபீஸ் கொடுத்தீங்கன்னாக்கா அன்லிமிட்டெட் புஃபே. உங்களை யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு என்ன விதமான ஐட்டம் தேவை இருக்குதோ அந்த ஐட்டமை எடுத்துகிட்டு வந்து சாப்பிடலாம். நம்பர் 1. நம்பர் 2 வந்துட்டு சாப்பிட்டோமா முடிஞ்சமா எழுந்து போக வேண்டாம். 1 hour 2 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே உக்காந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சாப்பிடலாம். 99 ருபீஸில் 7-8 ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருக்குறாங்க. உங்களை யாருமே கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சென்னையில் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் பாருங்கள். யாருமே டிஸ்டர்ப் பண்ணுறதே கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்கம்மா? ஓ, நீங்கள் ரெகுலர் கஸ்டமரா? ஓகே. எது வேணால் சாப்பிடலாம். நீங்கள் இங்கே இருக்கிறவங்களா? தம்பி, நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க இந்த ஃபுட்டை? நல்லா இருக்கா? சூப்பர். என்ன சாப்பிட்றீங்க? சிக்கன் பிரியாணியா? ஓகே. நீங்கள் சிக்கனா? தேங்க்யூம்மா. பிரியாணியெல்லாம் சாப்பிட்லையா? சாப்பிட்டீங்களா? இப்போ ஒயிட் ரைஸ் சாப்பிடுங்க. எப்படி இருக்குது டேஸ்ட்டு? ஷார்ட்ஸ் டுடேலேருந்து உங்களோட ஹோட்டலில் சாப்பிடணுன்றதுக்காகவே புருஷவாக்கத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க 99 ருபீஸ்க்கு கிடைக்குமான்னுட்டு. உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து எப்படி தோணுச்சு? எதுக்காக நீங்கள் வந்து 99 ருபீஸ் கொடுக்குறீங்க? ரெண்டாவது, நீங்கள் வந்து கொடுக்குறது வந்து பாஸ்மதி ரைஸ் காஸ்ட்லியானது இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது. ஒயிட் ரைஸ் கூட நான் பார்த்தேன், ரொம்ப காஸ்ட்லி ரைஸ் தான். இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஸ்டோரி இருக்கா? இல்லை நீங்கள் 99 கொடுக்கணுன்றதுக்காக வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதா, இல்லை பிஸ்னஸ் ஓரியன்ட்டா? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் பப்ளிக். திஸ் ஆகாஷ் மேஸ்வரி. ஐ ஆம் த ஓனர் ஆஃப் ECR Unlimited 99 பிரியாணி. இது சார், யோர் கொஸ்டின் வாஸ் தட் இப்படி
you're giving for 99 rupees. Is it a motto of business or is it a social service? The main motto, sir, actually it is called as social services only. Okay. Because in business you cannot price it in this manner, and you cannot bear a loss every year, every month, 1.5 to 2 lakh rupees loss. It's only because of social service only I can bear that loss. That was my motive to start, and I have seen so many people who are not having food to have. They cannot afford food like buffet. இது மாதிரி லக்ஸூரியஸ் ஃபுட், லக்ஸரியாக தேவையான ஐட்டத்தை தேவையான அளவுக்கு விருப்பப்பட்டு நிறைய சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறீங்க. பேருமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க, இந்த ஃபுட்டை சாப்பிட்றாங்க. ரெண்டாவது வந்து ரெகுலரைஸ் ஆகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லா கஸ்டமருமே வந்து மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர் நம்ம கிட்ட ரெகுலர் கஸ்டமர். எத்தனை மணி வரைக்கும் இந்த ரன் ஆகும் இந்த ஷாப்? நம்ம ஷாப் டைமிங் 12 to 4 PM and 4 o'clock to 6 o'clock break time. Again from 6 o'clock to night 11 o'clock. Okay. But buffet mostly available irko in the day time only. எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட், எதுவுமே வந்து கீழே வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க எதுவுமே தட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, யாருமே வைக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா ஃபுட்டு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ரெண்டாவது வந்து நீங்கள் கொடுத்த டைம் டியூரேஷன் வந்துட்டு எதுவுமே கிடையாதுன்றதுனால மக்கள் எல்லாருமே ஆறாமந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஒருத்தர் வாழ்த்துறாங்க சார். உங்களை 99 rupees வந்துட்டு கிடைக்குமான்றது எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இங்கே சார் so many people working இங்கே கேஸ் கோடவுனில் வேலை செய்கிறாங்க. டெய்லி இன்கம் தான் 200-300 இன்கம் லெவலில் இருக்கிறாங்க. இங்கே 100 ரூபாயில் லஞ்சு சாப்பிட்டு தாராளமாக போகிறாங்க. நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக. அந்த 200 ரூபாய் கூலி வாங்குறவங்களுக்காக வேண்டிதான் இந்த கான்செப்டை நீங்கள் எடுத்தீங்களா? ஃபோக்கஸ் ஃபார் தெம் ஒன்லி சார். உயர்ந்த மனிதர் சார், நீங்கள் உயர்ந்த மனிதர், நீங்கள் உண்மையிலே வந்துட்டு கிரேட். தேங்க்யூ. பிரியாணி எடுத்துருக்கிறேன், கத்திரிக்காய் சாப்பிட்டு எடுத்துருக்கிறேன், நான் வந்துட்டு கேசரி எடுத்துருக்கிறேன், வெஜிடபிள் சலாட், இந்த ரைத்தா எடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கள், சிக்கனில் வந்துட்டு பீசஸ் 1, 2, 3, 4 or 5 உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அன்லிமிட்டெடு தான். ரெண்டாவது வந்து இதை தவிர ஒயிட் ரைஸ் இருக்குது, சாம்பார், ரசம், பொரியல் எல்லாம் கூட இருக்குது. சாப்பிட்டுட்டு நீங்கள் அர்ஜென்ட்டாக போகணுன்ற அவசியமே கிடையாது. அதனால 2 மணி நேரம் ஆனாலும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பிட்டு ரைஸ் எடுத்துருக்கேன். ஒயிட் ரைஸ் கூட வந்து கொஞ்சம் சலாட் எடுத்துருக்குறேன், பீட்ரூட் பொரியல் எடுத்துருக்குறேன், கறி குழம்பு எடுத்துருக்குறேன், கத்திரிக்காய் கொஞ்சம், மீன் குழம்பு கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் வேணாலும் இந்த ரெஸ்டாரண்ட் இது பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கும் இந்த அட்ரஸை சொல்லுங்கள், அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டோம்.